Hello students, welcome you all to the video. Number system. Question pathina, the product of two positive numbers is 1152. If one number is 2 times the other, what will be the sum of the two numbers? அதாவது ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஓட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1152 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு அது என்னன்னு தெரியாது. அதனால் ஒரு டேர்ம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இன்னொரு டேர்ம் ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இதோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1152. If one number is 2 times the other, what will be the sum of the two numbers? அதாவது x plus y என்னன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா one number is 2 times the other. அப்போ ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பரை விட டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர் வந்து 2ன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு நம்பர் அதோட டபுள் 2 + 2 4 அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 2 into particular number 2 that is equal to 4. இப்போ 3 அப்படின்னு இருக்குன்னா இதோட டபுள் எப்படி சொல்லுவோம் நம்ம 2 into 3 which is equal to 6 இப்படி சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து x equal to 2yன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அவங்க எந்த நம்பர் வந்து ட்வைஸாக இருக்கும்னு சொல்லலை. அதான் அப்போது ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம எடுத்துக்கிட்டு அதோட டபுள் ஈக்குவலன் டு இன்னொரு நம்பர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ x equal to 2y அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து y is equal to 2x அப்படின்னு போட்டு கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். இட் இஸ் யுவர் விஷ். ஸோ இங்கே வந்து நம்ம x equal to 2yன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு நம்பர் இட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹிண்ட் இருக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு x into y is equal to 1152 அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் நம்ம. அப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே let me substitute 2y. ஓகே, ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்ன 2y, அப்புறம் ஒரு y இருக்குது which is equal to 1152. ஸோ இப்போ y ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். y சால்வ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம x என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ y into y என்ன y ஸ்கொயர். இங்கே வந்து 2ன்றது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது அது டிவிஷனில் போயிடும். ஸோ 1152 டிவைடட் பை 2. ஸோ இதை டிவைட் பண்ணலாம். 1152 டிவைட் பை 2. ஸோ 5 2s are 10, பேலன்ஸ் ஒரு 1 இருக்குது. 11 minus 10 பார்த்தீங்கன்னா 1 5. ஸோ 7 2s are 14. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 1, இங்கே ஒரு 2, 6 2s are 12. ஸோ அப்போ டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது 576. ஸோ அப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 576. அப்போ y என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் 2 3 5 7 அண்ட் ஸோ ஆன். ஸோ அப்போ எப்பவுமே நம்ம டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர், அதாவது ஸ்மால் ப்ரைம் நம்பரை வச்சு தான் டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுவோம். அடுத்தடுத்து அது முடியலன்னா தான் நெக்ஸ்ட் நம்பருக்கு போவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இப்போ ஈவன் நம்பராக இருக்குது. லாஸ்ட் யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே 6ன்றது ஈவன் நம்பர். ஸோ அப்போ கண்டிப்பாக இது 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இப்போ 2 2s are 4, பேலன்ஸ் ஒரு 1 இருக்குது, 17 ஆயிரும். 8 2s are 16, பேலன்ஸ் ஒரு 1, 16 ஆயிரும். அப்போ 8 2s are 16. ஸோ அகைன் 8ன்றது யூனிட் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈவன் நம்பர். ஸோ கண்டிப்பாக இதுவும் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 2 டேபிள் அப்ளை பண்ணலாம். 2 1s are 2, 4 2s are 8, 4 2s are 8. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 4 வந்து ஈவன் நம்பர். ஸோ கண்டிப்பாக 2ஆல் டிவைட் பண்ண முடியும். 7 2s are 14, 2 2s are 4. ஸோ அகைன் யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 2, இட் இஸ் ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள் அப்ளை பண்ணலாம். ஸோ 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1, 12 ஆயிரும். 6 2s are 12. அகைன் யூனிட் டிஜிட் 6, ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 2 1s are 2, பேலன்ஸ் ஒரு 1, 16 ஆயிரும். 8 2s are 16. அகைன் யூனிட் டிஜிட்டில் 8 இருக்கு, இட் இஸ் ஈவன் நம்பர். 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 9 2s are 18. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 அப்படின்றது ஈவன் நம்பர் கிடையாது, ஆட் நம்பர். ஸோ கண்டிப்பாக 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்னது 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்க நம்பர் 9ன்றதுனால கண்டிப்பாக 3 டேபிள்ஸ் போகும். ஸோ அப்போ 3 3s are 9.
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 3ன்றது அகெயின் ஆட் நம்பர். ஸோ 2 டேபிள் அப்ளை பண்ண முடியாது, கண்டிப்பாக நம்ம 3 டேபிள்ஸ் தான் அப்ளை பண்ணணும். ஸோ 3 1s are 3. ஸோ இங்கே 1 வர வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே 1 வந்துச்சு, ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத இங்கே பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம y ஸ்கொயர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த 2 பேரா இருக்கா, இந்த 2 பேரா இருக்கா, அகைன் இந்த 2 பேரா இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பேரா இருக்கு. ஸோ அப்போ அதை நம்ம பேரா எழுதிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ 2 into 2 ஒரு பேரு, அதுக்கப்புறம் இன்னொரு 2 into 2 இன்னொரு ஒரு பேர், அகெயின் 2 into 2 இன்னொரு பேர், அகெயின் 3 into 3 இன்னொரு பேர். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணால் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ y ஸ்கொயர் ஓட ஸ்கொயர் ரூட் தான் வந்து நம்மளுக்கு y. ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா இங்கே இருக்க வேல்யூஸை அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கணும். ஸோ 2 into 2, ஸோ அகெயின் 2 into 2, அகெயின் 2 into 2, அகெயின் 3 into 3. இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட்னா என்ன, 2 தடவை இருக்கிறத ஒரு தடவை எழுதினா போதும். நம்ம அப்போ இங்கே 2 into 2 இருக்கு, ஒரு தடவை எழுதினா போதும். இங்கேயும் 2 into 2 ஒரு தடவை எழுதினா போதும். இங்கே 2 into 2 ஒரு தடவை எழுதினா போதும். இங்கே 3 into 3 ஒரு தடவை எழுதினா போதும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது ஸோ 2 into 2ன்றது 2 ஸ்கொயர். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ தான் வரும். ஸோ பேரா இருக்கிறதுலேருந்து நம்ம ஒரு வேல்யூ எழுதினா போதும். நெக்ஸ்ட் y-ஓட வேல்யூ என்ன, y-ஓட வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஸோ y-ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இட் இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ x-ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், வாட் வில் பி தி சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் x plus y is equal to y ஈக்குவல் டு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ y கண்டுபிடிச்சாச்சு, x என்னன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்து x plus y என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ x ஈக்குவல் டு 2y அப்படின்னு தெரியும். அப்போ 2 into y-ஓட வேல்யூ என்ன 24. ஸோ இப்போ x ஈக்குவல் டு என்ன, 2 4s are 8, 2 2s are 4, 48. ஸோ நம்ம ஆக்சுவலாக ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், x plus y என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ x plus y என்னன்னு பார்த்தீங்கன்னா 48 plus 24. ஸோ 8 plus 4 பார்த்தீங்கன்னா 12, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும். 4 plus 1 5, 5 plus 2 7. ஸோ அப்போ sum of the two numbers x plus y it is equal to 72. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துடலாமா. ஸோ 72 B தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். B is equal to 72. Thank you. Thanks for watching.